ஹாய் காய்ஸ். இப்போ நியூவா ட்ரெண்டில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதே வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ல பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவா சேர்த்துருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற பால் சேர்த்துருக்கேன். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறினதும் நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு. நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே கடாயில் 1½ கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே கேரமலாக விடணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதுவே நமக்கு கேரமல் ஆகி வந்துடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் அடிக்கடி விடுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட நமக்கு வராது. ஸோ கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கேரமலாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கேரமல் ஆகிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் பாலும் மிக்ஸ் பண்ணதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டி விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். லைட்டாக கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க இது சரியாயிடும். இது கூட நம்ம 3/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நான் இது மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் திருவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காவை இறக்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். அப்போ தான் அதோடய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இடையில இடையில 2-3 தடவை நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இதுக்கு நிறைய நெய்யெல்லாம் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக தான் நெய் தேவைப்படும். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அதிலேருந்தே நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்குனோம்னா நமக்கு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2 நாள் நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம். கெட்டே போகாது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.